அப்படிங்கிறது எல்லாமே இந்த டிக்கெட்லயே இருக்குது. இது வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. நார்மல் டிக்கெட் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாவே இருக்கு. நார்மல் டிக்கெட் ஒரு மாதிரி பாதியா கிழிச்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு மாதிரி நல்லாவே தான் இருக்கு. பஸ்ஸுக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்தாலே தெரியும். நான் சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க உள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பழைய மெமரிஸ்க்கு வந்து கூட்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். பஸ்ஸுக்கு உள்ள வந்தவொடனே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு விண்டேஜ் தீம்ல என்னடா சூப்பரா இருக்கேடா, ஏதோ ஒரு கேமரா இல்ல ஒரு ஐபோன் என்கிட்ட கொடுங்கடா, நான் ஏதோ போட்டோ எடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க ஃப்ரெண்ட்ஸா வரலாம் இல்ல ஃபேமிலியா வரலாம், உங்க எல்லாத்துக்குமே இந்த இடம் ரொம்ப இந்த பஸ் ஒரு மாதிரி ஒரு மெமரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்க ஊர்லயும் அப்படி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பஸ்ஸை பத்தி நான் சொல்லிடுறேன். பஸ்ல வந்து நீங்க ஏறுறீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் நீங்க சென்னையை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த பஸ்ஸையே ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வரவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு இடம் கேட்டு போகணும், எந்தெந்த இடம் எங்கெங்க இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் இப்போ நானே ஒரு 1.5 வருஷமா இருக்குன்னா எனக்கே இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது எல்லாமே வந்து இதுல நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இருக்கக்கூடிய அதாவது சென்னையில கண்டிப்பா வந்து இங்க வந்தீங்கன்னா நீங்க எல்லாமே சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு 16 இடங்கள் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அங்க வந்து நீங்க சென்ட்ரல்ல இருந்து சுத்தி, அதாவது சென்னையை சுத்தி அந்த 16 இடங்களை சுத்தி திரும்ப நீங்க சென்னையிலேயே வந்து இறங்கிடலாம், அதாவது சென்ட்ரல்லே வந்து இறங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதோடைய மேப்பை வந்து செட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இப்போ வள்ளூர் கோட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிப்பன் பில்டிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெரினா பீச்சா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க போய் விசிட் பண்ணிட்டு திரும்ப இந்த பஸ்லயே வந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க சென்டர்ல ஏறினீங்கன்னா அங்கிருந்தே அந்த 16 இடங்களையும் சுத்திட்டு ஒவ்வொரு இடமா காட்டிட்டு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் காட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொண்டு வந்து உங்களை சென்டர்லயே வந்து விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது யார் விட்டுருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையில எதுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ பஸ்ஸுக்கு வந்து பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வகை வகையா புதுவா ரகரகமா வந்து பஸ் விட்டுருக்காங்க. இப்பதான் புதுசா 2 மாடி பஸ் விட்டாங்க, அதாவது 2 அடுக்கு பஸ் அது விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்டே இருந்துச்சு, இப்ப திரும்ப விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியூருக்கு போகக்கூடிய ரொம்ப சூப்பரா நல்ல ஒரு உள்ளேயே ரொம்ப சூப்பரா அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அதாவது நீங்க இங்க இதுக்கு வந்து புக் பண்ணணுமா, ஐயோ நான் வந்து புக் பண்ணி தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா எனக்குமே இருந்துச்சு. அந்த மாதிரி டவுட்ல எதுவும் இல்லை. நீங்க இங்க சென்ட்ரல்ல வந்து நீங்க இறங்கிட்டீங்கன்னா இங்க நேர்லயே